நம்ம கண்ணில் ஃபஸ்ட்டு பட்டதே இந்த சோனியோட டிவிடி பிளேயர் தாங்க. PS3 ஒன்று பார்த்தேங்க. இந்த கடையில் லேப்டாப் ஒரு 2, 3 லேப்டாப் வச்சுருந்தாருங்க. ஒரு ஐமேக் ஒன்று பார்த்தேங்க. இந்த கடையில் அந்த பிலிப்ஸ் இது ஒரு பெட் மாடல் அந்த டேப் ரெக்கார்டு ஒன்று பார்த்தேங்க. இந்த ஓல்டு கேமரா ஒன்று பார்த்தேங்க, விண்டேஜ் மாடலு. பிளாக்பெரி ஃபோன் ஒன்று வச்சுருந்தாருங்க. 2 கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தேங்க. ஹாய், ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வாரம் பல்லாவரம் சந்தையில் என்னென்ன புதுசாக வந்திருக்குன்னு நியூ அப்டேட் பார்த்துருவோம் வாங்க. அதுக்கு முன்னே புதுசாக வந்திருக்க நண்பர்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கண்ணில் ஃபஸ்ட்டு பட்டதே இந்த சோனியோட டிவிடி பிளேயர் தாங்க. பார்க்குறதுக்கு கண்டிஷன்லாம் நல்லா தான் இருந்தது. ஒர்க்கிங்கான்னு கேட்டேன், தெரியலன்னு சொல்லிட்டாரு. ப்ரைஸ் கேட்டேன், 800 சொல்லியிருந்தார். பார்கிங் பண்ணால் ஒரு 500க்கே வாங்கலாம். பக்கத்துலேயே ஃபேனு இந்த இந்த ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தார் கொஞ்சம். இந்த கடையில் ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று வச்சுருந்தாருங்க. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்தது கண்டிஷன்லாம். பக்கத்துலேயே அந்த பவர் சப்ளை, அப்புறம் மோடம்ஸ் ஐட்டம் இதெல்லாம் வச்சு கூட வச்சுருந்தார் அவர். இந்த பக்கத்துலேயே இந்த கீபோர்டெலாம் கொஞ்சம் பார்க்க முடிஞ்சதுங்க. இங்கே பார்க்கறதுக்கு கண்டிஷன்லாம் நல்லா தான் இருந்தது. ப்ரைஸ் கேட்டேன், 200 சொல்லியிருந்தார் அவர். இந்த கடையில் ஒரு கிட்டார் ஒன்று பார்த்தேங்க. பார்க்குறதுக்கு கண்டிஷன் ஓகேவாக தான் இருந்தது. ப்ரைஸ் எதுவும் கேட்கல நான். ப்ரிண்ட்ரு கூட வச்சுருந்தார் ஒன்று. அப்புறம் அந்த கேஸ் ஐட்டம்ஸு, கேஸ் கூட வச்சுருக்காரு பாருங்கள். ஒரு லேப்டாப் கூட இருந்தது. இந்த கடையில் கொஞ்சம் புக்ஸெலாம் வச்சுருந்தார் அவர். இந்த கதை புக்ஸு, இந்த திருக்குறள் புக்ஸு இதெல்லாம் கூட இருந்தது, பார்க்க முடிஞ்சது. ப்ரைஸ்லாம் 100, 200 இந்த ரேஞ்சில் தாங்க இருக்கும். இந்த கடையில் லேப்டாப் ஒரு 2, 3 லேப்டாப் வச்சுருந்தாருங்க. பார்க்குறதுக்கு கண்டிஷன்லாம் நல்லா தான் இருந்தது. கேட்ட எல்லாமே ஒர்க்கிங் தான் சொல்லியிருந்தார் அவர். எல்லா அடாப்டரோடு இருந்தது. அவரோட நம்பர் நான் கீழே கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த கடையில் சோனி இது ஒரு கேமரா ஒன்று பார்த்தேங்க. பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது வந்து அந்த கேசட்டு, சிடி கேசட் போட்டு ரெக்கார்ட் பண்ணுற மாடலுங்க இது. ப்ரைஸ் கேட்டேன், 1000 ருபீஸ் சொல்லியிருந்தார் அவர். இந்த கடையில் அந்த ஸ்கேட்டிங் பண்ணுவாங்களே, அந்த ஸ்கேட்டிங் ஷூ, ஹெல்மெட்டு இந்த ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தார் கொஞ்சம். அடுத்த ஷாப்பில் இந்த சிடி கேசட்லாம் கொஞ்சம் பார்க்க முடிஞ்சதுங்க. எல்லா கேசட்டும் பார்த்தீங்கன்னா 5 ருபீஸ் சொல்லி சேல் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த பாட்டு சிடிங்க தான் நிறையா இருந்தது. அதே கடையில் இந்த டிவிடி கேசட்லாம் கொஞ்சம் பார்க்க முடிஞ்சதுங்க. எல்லாமே இந்த ஓல்டு படத்தோட கேசட்டு தான். ஒன்று வந்து 10 ரூபான்னு சொல்லி சேல் பண்ணிகிட்டு இருந்தார். இது தாங்க 2, 3 வாரமாக தேடிட்டு இருந்தோம். நம்ம கண்ணிலே மாட்டல இது. ரீசார்ஜபிள் பேட்ரி வருதுல்ல, அதோட சார்ஜர் இது 9 வோல்ட் பேட்ரி, அதெல்லாம் சார்ஜ் போட்டுக்கலாம். ப்ரைஸ் 100 ரூபா சொன்னார். நம்ம 50 ரூபா கொடுத்து இதை வாங்கிட்டோம்.
மேபி ஒர்க் ஆச்சுன்னா நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அதே கடையில் இந்த லேப்டாப்போட கூலிங் பேடு பார்த்தேங்க. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்தது, எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே இல்லை. ப்ரைஸு ₹100 தான் சொல்லியிருந்தாரு. சரி இது உள்ளே எப்படி இருக்குன்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலான்றதுக்காக இதை வாங்கிட்டேன். ஒர்க்கிங்காக என்னன்னு தெரில. ஒர்க் ஆச்சுன்னா நான் அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் போடுறேன். இங்கே சோனி இது ஒரு கேமரா ஒன்று பார்த்தேங்க. பார்க்குறதுக்கு நல்லா பெருசாக லென்ஸோடு இருந்தது. ஆனால் கண்டிஷன் அவ்வளோவா சரியில்லை. கண்டிஷனு கொஞ்சம் ஓகே மாதிரி தான் தெரிஞ்சுது. இது ஒர்க்கிங் இருக்காது. ப்ரைஸ் கேட்டால் ₹1000 சொல்லியிருந்தார் அவர். சரி ஓகே, அது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நம்ம அதை அங்கேயே வச்சுட்டோம். அப்படியே பக்கத்து கடையிலே இந்த மினி கேமரா ஒன்று பார்த்தேங்க. இது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, சின்னதாக இருந்துச்சு. அப்படியே கைக்கு அடக்கமாக குட்டியாக இருந்தது. ஒர்க்கிங்கான்னு கேட்டால் தெரியலன்னு சொல்லிட்டாரு. ப்ரைஸ் கேட்டால் 400 சொல்லியிருந்தார் அவர். அங்கேயே ஒரு 2-3 கேமராலாம் வச்சுருந்தார் அவர். அந்த லேண்ட்லைனு, இண்டக்ஷன் ஸ்டவ்வு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. நம்ம போன வாரம் கவர் பண்ணியிருந்தோமே அதே கடை தாங்க இது. நிறைய கேமரா வச்சுருந்தார். ஒரு பீஸு ₹200 சேல் பண்ணியிருந்தார். ஆனால் இது எதுவுமே ஒர்க்கிங் கிடையாது. எதாவது எடுத்தால் ஸ்பேருக்கு யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி தான் இருக்குது எல்லாமே. இந்த கடையில் பிரிண்ட்ரு ஒன்று பார்த்தேங்க. பார்க்குறதுக்கே கண்டிஷன் சூப்பராக இருந்ததுங்க. நல்லா இருந்தது பிரிண்ட்ரு. எது ஒரு டேமேஜ் இல்லை, டஸ்ட்டு இல்லை. பிரிண்ட்ரு சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. ப்ரைஸ் கேட்டால் ₹3000 சொல்லியிருந்தார் அவர். பார்கிங் பண்ணால் கம்மி பண்ணி வாங்கலாம். ஆனால் நல்லா இருந்தது பிரிண்ட்ரு, எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே இல்லை. இங்கேயும் கொஞ்சம் புக்ஸ்லாம் பார்த்தேங்க. இந்த வாரம் நிறையா கடையில் புக்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த பாரதியார் கவிதை இந்த மாதிரி புக்ஸ்லாம் நிறையா இருந்தது. இந்த கடையில் குட்டியாக க்யூட்டாக ஒரு கிட்டார் ஒன்று வச்சுருந்தாருங்க. ஆனால் வெயிட்டே இல்லை, வெயிட்லெஸ்ஸாக இருந்தது. இது எப்படி வாசிக்க முடியுமா என்னன்னு தெரியல. அது ஷோ பீஸா இல்லை இதில் வாசிக்கலாமான்னு தெரில. தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இது என்ன பீஸுனே தெரிலங்க. இந்த கடையில் ஒரு ஒரு கேஜெட் ஒன்று பார்த்தேன். எதுக்கு யூஸ் ஆகுது என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கடையில் ஐபேட் ஒன்று பார்த்தேங்க, ஆப்பிள்து. பார்க்குறதுக்கு கண்டிஷன்லாம் நல்லா தான் இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் அது வந்து ஒர்க்கிங் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இங்கே இருக்க எந்த பீஸுமே ஒர்க்கிங் இல்லை, நீங்கள் தான் செக் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாரு. நிறைய ஐபேட் வச்சுருந்தாரு. இந்த ஆப்பிள் மொபைல் கூட வச்சுருந்தாரு பாருங்கள். இது iPhone 6 and 7 நினைக்கிறேன் இது. பார்க்குறதுக்கு இதுவும் நல்லா தான் இருந்தது, எந்த டேமேஜ் எதுவுமே இல்லை. டிஸ்பிளே கூட நல்லா தான் இருந்தது. ப்ரைஸ் கேட்டால் இது 700 சொன்னார் அவர். 700 அந்த 800 அந்த ரேஞ்சில் தான் சொல்லியிருந்தார். பக்கத்துலேயே பார்த்தீங்களா ஒரு டைப் ரைட்டிங் கூட வச்சுருக்காரு பாருங்கள், ஓல்டு மாடல் டைப் ரைட்டிங். அதே கடையில் இந்த டவர் ஸ்பீக்கர் வச்சுருந்தாருங்க, சாம்சங்து. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஒரு 4 பீஸ் இருந்தது. இந்த கடையில் அந்த பிலிப்ஸ் இது ஒரு பெட் மாடலில் அந்த டேப் ரெக்கார்டு ஒன்று பார்த்தேங்க. பார்க்குறதுக்கு கண்டிஷன் சூப்பராக இருந்ததுங்க, எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே இல்லை. ஆனால் ப்ரைஸ் கேட்டால் 2000 சொன்னார் அவர். 2000 ஒர்த்தா என்னன்னு தெரியல. அது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது ₹2000 வாங்கலாமா, ஒர்த்தா என்னன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கடையில் JBLது ஒரு 2-3 ஸ்பீக்கர் வச்சுருந்தாருங்க. பார்க்குறதுக்கு ஓகே தான், கண்டிஷன்லாம் நல்லா தான் இருந்தது. ஆனால் ப்ரைஸ் தான் ஓவராக சொல்லியிருந்தார். 800 சொன்னார். ஒரு பீஸ் 800 சொல்லியிருந்தார் அவர். கேட்டால் ஒர்க்கிங் தான் சொல்லியிருந்தார். இது 800க்குலாம் ஒர்த் இல்லைங்க. இது மேலே பார்த்தீங்கன்னா அந்த கேப்லாம் இல்லாமல் தான் இருந்தது ஒரு சிலதில். அதே கடையில் இந்த ஓல்டு கேமரா ஒன்று பார்த்தேங்க, விண்டேஜ் மாடலு. பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்ததுங்க இது.
இதெல்லாம் வந்து ரொம்ப ஓல்டு மாடலுங்க, வின்டேஜ் மாடல் இது. ஒரு 2, 3 பீஸ் வச்சுருந்தார் அவர். இந்த கடையில் சோனி இது 5.1 வச்சுருந்தாருங்க. செட்டு அப்படியே இருந்தது. ப்ரைஸ் வந்து 4000 சொல்லியிருந்தார். பார்கிங் பண்ணால் எதாவது கம்மி பண்ணி வாங்கலாம். நல்லா இருந்தது பீஸு, ஒர்க்கிங் தான் சொல்லியிருந்தார். இந்த கடையில் அந்த யூஎஸ்பி ஃப்ளாஷ் டிரைவர் இருந்ததுங்க. நிறைய பீஸ் வச்சுருந்தார். ஒன்று 100 சேல் பண்ணிகிட்டு இருந்தார். அப்படியே பக்கத்துலேயே அந்த லைட் ஐட்டம்ஸு, இந்த மியூசிக் கண்ட்ரோலரு அதெல்லாம் கூட இருந்ததுங்க. இங்கே பார்த்தீங்களா, இது 12 வோல்ட்டு ஃபேனுங்க. இது டிசியில் ஒர்க் ஆகுறது. இந்த ஆட்டோலாம் வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி ஃபேனுங்க அது. 200 சொல்லி சேல் பண்ணிகிட்டு இருந்தார். பக்கத்துலேயே அந்த வால் கிளாக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. ஸ்பீக்கர்லாம் கூட இருந்ததுங்க. 2 ஸ்பீக்கர் இருந்தது. இந்த கலைஞர் டிவி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. இந்த கடையில் அந்த எல்ஜி இது ஒரு மியூசிக் சிஸ்டம் ஒன்று இருந்ததுங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருந்ததுங்க. கண்டிஷன்லாம் நல்லா தான் இருந்தது. ஹோம் தேட்டர்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருந்தார் இவர். இங்கே பார்த்தீங்களா, என்னன்னு தெரியுதா இது? இந்த பைக்குக்கெலாம் காற்றடிப்போம்ல அந்த மிஷினுங்க அது. இது டிசியில் ஒர்க் ஆகுது. 12 வோல்ட்டு டிசி கொடுத்தா ஒர்க் ஆகும். இது நிறையா பீஸ் வச்சுருந்தார். ஒன்று வந்து 200 சேல் பண்ணிகிட்டு இருந்தார். இங்கேயும் புக்ஸ் ஐட்டம்ஸ் பார்க்க முடியுதுங்க இந்த கடையிலையும். இந்த வாரம் நிறையா கடையில் புக்ஸ் ஐட்டம்ஸ் பார்க்க முடியுதுங்க. இதை பார்த்தா அந்த ஓல்டு ரேடியோ மாதிரி இருந்ததுங்க. எடுத்து பார்த்தா அந்த கண்ட்ரோலர்லாம் இருக்குது. அது என்னன்னு தெரியல. நானும் சுற்றி சுற்றி பார்த்தேன். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா 2 நாப் இருக்குது. இது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த கடையில் ஒரு 2, 3 ஃபேன்லாம் வச்சுருந்தாருங்க, பஜாஜ் இது. பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. கண்டிஷனில் ஒர்க்கிங் தான் சொல்லியிருந்தார். ப்ரைஸ் கேட்டால் 600 700 அந்த ரேஞ்சில் தான் சொல்லியிருந்தார். இந்த கடையில் அந்த லைட் ஐட்டம்ஸ்லாம் சேல் பண்ணுவாருங்க அவர். இது பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ரீட் லைட் வருதுல்ல அந்த மாதிரி சோலார் இது. ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிக்கும். நைட் ஆனால் லைட் எரியும் அது. இது ப்ரைஸ் வந்து 1200 சொல்லியிருந்தார். பார்கிங் பண்ணால் 1000 ருபீஸ் வாங்கலாம். எல்லாமே ஒர்க்கிங் பீஸ் தான் சொல்லியிருந்தார். இந்த கடையில் அந்த புது ஐட்டம்ஸ் ஹோம் தேட்டர்லாம் சேல் பண்ணியிருந்தாருங்க. எல்லாமே புதுசு தான். ப்ரைஸ் வந்து 2000 சொல்லியிருந்தார். இந்த கடையில் இந்த ஸ்டாலின் ஐயா ஃபோட்டோலாம் வச்சு சேல் பண்ணிகிட்ருக்காருங்க இவர். இந்த பெட்டர் மார்க்ஸ் லைட்டு கூட 2 வச்சுருக்காரு பாருங்கள். ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காருங்க இவரும். இது நம்ம ரெகுலராக பார்க்குற கடை தாங்க. இந்த ஜிம் ஐட்டம்ஸ்லாம் வச்சு சேல் பண்ணிகிட்ருப்பார். கேஜி வந்து 75 ருபீஸ் சொல்லி சேல் பண்ணுவார்.
பக்கத்துலேயே ஒரு இன்னொரு கடை திறந்துட்டு இருக்கிறாங்க அந்த ஜிம் ஐட்டம்ஸ்லாம். இது புதுசாக திறந்துருக்காங்க. இது கரலாக்கட்டை இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காரு இவர். இந்த கடையில் மிக்சிலாம் சேல் பண்ணுவாருங்க இவர். எல்லாமே 500 தான். செக் பண்ணியே காட்டிடுவார். ஒர்க்கிங் பீஸ் தான் எல்லாமே. நம்ம செக் பண்ணியே எடுத்துக்கலாம். இந்த ஸ்டவ் ஐட்டம்ஸ் கூட இருக்கும் அவர்கிட்ட. இந்த கடையில் இந்த மிஷின் ஐட்டம்லாம் கொஞ்சம் பார்க்க முடிஞ்சுதுங்க. இந்த கட்டிங் மிஷின்லாம் வருதுல்ல, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் இது எதுவுமே ஒர்க்கிங் கிடையாது. நம்ம எடுத்தால் ரெடி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ப்ரைஸ் வந்து 400 500 அந்த ரேஞ்சில் தான் சொல்லியிருந்தார். இந்த கடையில் அந்த ஆரோ வாட்டருக்கு வர மோட்டர்லாம் செப்பரேட்டாக சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு 4-5 பீஸ் இருந்தது. இந்த கீபோர்டு ஐட்டம்ஸு, அந்த எடை மிஷினு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இந்த கடையில் இருந்ததுங்க. இந்த விசிஆர்து கேசட் இருந்ததுங்க இவர்கிட்ட. நல்லா இருந்தது பீஸு. எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே இல்லை. புதுசாகவே இருந்தது. நிறைய பீஸ் வச்சுருந்தார். ஒரு 20-30 பீஸ் வச்சுருந்தாருங்க. எல்லாமே நல்லா இருந்தது. பிராண்ட் நியூவாகவே இருந்தது. நம்ம டெடி பாய் கூட சந்தைக்கு வந்துட்டு இருக்கிறாருங்க. அவரை கூட ஓரமாக உட்கார வச்சு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. பக்கத்துலேயே அந்த பேக் ஐட்டம்ஸு, இது பார்த்திங்களா பேட்டு கூட இருக்குது பாருங்கள். இந்த பேட்டு, பேடு, கிரிக்கெட்டு சம்மந்தப்பட்ட ஐட்டம்ஸ்லாம் கூட இங்கே பார்க்க முடிஞ்சுதுங்க. இந்த கடையில் ஒரு 2-3 ஐஃபை சிஸ்டம் இருந்ததுங்க. ஆனால் இது ரொம்ப புவர் கண்டிஷனில் தான் இருந்தது. ஒர்க்கிங் ஆனான்னு தெரியல. மேபி எடுத்தால் ஏதாவது ஸ்பேருக்கு எதனா யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது என்ன ஐட்டம்னே தெரிலங்க. இது ஒரு புதுசாக இருந்தது. என்ன ஐட்டம்னே தெரில. அது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் மிஷின் ஐட்டம்ஸு அந்த மாதிரிலாம் இருந்ததுங்க இந்த கடையில். இந்த கடையில் அந்த பவர் டூல்ஸ் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்குங்க. எல்லாமே ஒர்க்கிங் பீஸ் தான். நம்ம செக் பண்ணியே எடுத்துக்கலாம். அங்கே செக் பண்ணியே காட்டிடுவாங்க. எல்லாமே 700 800 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இந்த கடையில் 2 கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தேங்க. பார்க்குறதுக்கு கண்டிஷன் நல்லா தான் இருந்தது. இது ஒர்க்கிங்காக என்னான்னு தெரியல. அவர்கிட்ட கேட்டேன். அவர் கொஞ்சம் பிஸியாக இருந்தார். ப்ரைஸ் கேட்டேன், அதுவும் சொல்லலை. பிஸியாக இருந்துட்டார் அவர். இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எடுத்தால் ஒர்க் ஆகுமா என்னான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். இந்த கடையில் சோனி இது ஒரு சிஸ்டம் ஒன்று வச்சுருந்தாருங்க. பார்க்குறதுக்கு கண்டிஷன் நல்லா இருந்தது. ஒர்க்கிங் தான் சொல்லியிருந்தார் அவர். ப்ரைஸ் கேட்டால் 4000 சொன்னார். அவரோட நம்பர் நான் கீழே கொடுக்குறேன். மேபி யாருக்குன்னா தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பாருங்கள். கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். பக்கத்துலேயே ஒரு சோனி இது ஹோம் தேட்டர் ஒருத்தர் செக் பண்ணிட்டுருக்காரு பாருங்கள். அதே கடையில் இந்த பிலிப்ஸ் இது MP3 MP4 பிளேயர் ஒன்று பார்த்தேங்க. பார்க்குறதுக்கு கண்டிஷனில் அவ்வளோ சரியில்லை. அந்த டோர்லாம் கூட ஓப்பன் ஆகாம மாதிரி தான் இருந்தது. ப்ரைஸ் கேட்டேன், 300 சொன்னார். சாம்சங்கு அந்த கீபோர்டு ஒன்று பார்த்தேங்க. அதுலேயே அந்த சார்ஜ் பண்ணுற மாதிரி வருது மாடலு. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த கடையில் ஐபேட் ஒன்று பார்த்தேங்க, ஆப்பிள்து. மேலே ஏதாவது டிஸ்பிளேலாம் உடையாமல் நல்லா தான் இருந்தது. எல்லாம் நல்லா இருந்தது. ஒர்க்கிங்கான்னு கேட்டேன், தெரியலன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இந்த மாதிரி பீஸு எடுத்தோன்னா நம்ம ஸ்பேருக்கு எதனா யூஸ் பண்ணிக்கலாங்க. இதே மாதிரி பீஸ் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் எடுத்து ஸ்பேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே பாருங்கள் அந்த விண்டேஜ் மாடல் கடிகாரம் அதெல்லாம் வச்சுருக்காரு பாருங்கள்.
இந்த கடையில் அந்த PS3 ஒன்று பார்த்தேங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. கண்டிஷன்லாம் நல்லா தான் இருந்தது. ஆனால் வெறும் இந்த கண்ட்ரோலர்லாம் எதுவுமே இல்லை. இது மட்டும் தான் இருந்தது தனியாக. ஒரு நம்பர் நான் ஸ்க்ரீனில் தரேன். மேபி யாருக்குன்னா தேவைப்படுதுன்னா கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அதே கடையில் இந்த பிளாக்பெரி ஃபோன் ஒன்று வச்சுருந்தாருங்க. இது கண்டிஷன்லாம் சரியில்லை. பேக் சைடில் டோர்லாம் ஓப்பனில் இருந்தது. பேக் சைடில் இருக்கிற பின்னெல்லாம் கூட இல்லை. அந்த சார்ஜ் போடுற பின்னெல்லாம் கூட இல்லை. இது ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டால் 1200 சொல்கிறாருங்க இது. சரி ஓகேன்ட்டு அதை பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டோம். இங்கே பாருங்கள், அந்த விண்டேஜ் மாடல் லேண்ட்லைன் கூட இருக்குது பாருங்கள். இங்கே பயணியிருது ஒரு சப்வூஃபர் ஒன்று பார்த்தேங்க. ஒரு சப்வூஃபரு ஒரே ஒரு ஸ்பீக்கர் மட்டும் தான் இருந்தது. கண்டிஷன்லாம் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்தது. ப்ரைஸ் கேட்டேன், 1000 ருபீஸ் சொன்னார். இந்த கடையில் நம்ம போன வாரம் கவர் பண்ணியிருப்போங்க. ஆம்ப்லாம் இவர் சேல் பண்ணுவார். இவர் எல்லா மாடல் ஆம்ப்லாம் இவர்கிட்ட கிடைக்கும். ஆம்ப்பு, இந்த ஏவி ரிசீவர், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும். அவர் நம்பர் ஸ்க்ரீனில் தரேன் நான். மேபி ஆம்ப்பு, அந்த ஏவி ரிசீவர், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தேவைப்படுதுன்னா அவர் கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த கடையில் அந்த மினி டைப்ரைட்டிங் மிஷின் ஒன்று பார்க்க முடிஞ்சுதுங்க. கண்டிஷன்லாம் அவ்வளோவா சரியில்லை. அது சும்மா ஷோ பீஸுக்கு ஒன்றா வைக்கலாம் போல். இங்கே ஒரு பூம் பாக்ஸ் ஒன்று பார்த்தேங்க. கண்டிஷன் நல்லா இருந்ததுங்க. ப்ரைஸ் கேட்டால் 800 சொல்லியிருந்தார் அவர். கண்டிஷன் நல்லா இருந்தது. அவரோட நம்பரு நான் கீழே கொடுக்குறேன். யாருக்காவது இந்த தேவைப்படுதுன்னா கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அவர் நிறைய பீஸ் வச்சுருந்தார். இந்த ஓல்டு எஃப்எம் ரேடியோ, அந்த மாதிரி ஐட்டம்ஸ், பூம் பாக்ஸ் நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தார். அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஷாப்பில் அந்த சவுண்ட் பார் மாடல் ப்ளூடூத் ஸ்பீக்கர்லாம் பார்த்தேங்க. எல்லாமே ஒர்க்கிங் பீஸ் தான் சொன்னார். செக் பண்ணி காட்டுறேன்னு. ஒரு பீஸ் வந்து 300, 350 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் சொல்லியிருந்தார். ஒர்க்கிங் பீஸ் தான் வச்சுருந்தார். இங்கே ஒரு ஐமேக் ஒன்று பார்த்தேங்க. பார்க்குறதுக்கு மேலெல்லாம் கண்டிஷன்லாம் நல்லா தான் இருந்தது. உள்ளே பார்த்தா அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே போயிட்டுருக்குது. இதே மாதிரி வேறு பீஸ் எதுனா வச்சுருந்திங்கன்னா நம்ம ஸ்பேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் மட்டும் சேஞ்ச் பண்ணி ஸ்பேருக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த கடையில் ஒரு மசாஜர் ஒன்று பார்த்தேங்க. கண்டிஷன் சூப்பராக இருந்துச்சு. ப்ரைஸ் கேட்டால் 300 சொன்னார் அவர். ஒர்க்கிங் பீஸ் தான் சொல்லியிருந்தார் அவர். நல்லா இருந்தது கண்டிஷன். எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே இல்லை. இது 200 கொடுத்து நம்ம வாங்கிட்டாங்க. இது நல்லா இருந்தது பீஸ். இது ஆன்லைன் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இது 1400 அந்த மாதிரி வந்திருந்தது. இது ஒர்க் ஆச்சுன்னா இது ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. இந்த கடையில் அந்த சோனி இது ஒரு எஃப்எம் ரேடியோ ஒன்று பார்த்தேங்க. ஓல்டு மாடலுங்க. இது பார்க்குறதுக்கு நல்லா இருந்ததுங்க. கண்டிஷன்லாம் சூப்பராக இருந்துச்சு. ப்ரைஸ் கேட்டேன், 300 சொல்லியிருந்தார் அவர். ஒர்க்கிங்கான்னு கேட்டேன், தெரியலன்னு சொல்லிட்டாரு. இங்கே ஹெச்பி இது ஒரு பிரிண்ட்ரு ஒன்று பார்த்தேங்க. மினி பிரிண்ட்ரு. நம்ம ஆல்ரெடி இது கவர் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த பீஸ் நல்லா இருந்ததுங்க. ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. உள்ளே ஏதோ ஒரு டேமேஜ் எதுவுமே இல்லை. உள்ளே டஸ்ட்டெல்லாம் கூட அவ்வளோ இல்லைங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ப்ரைஸ் கேட்டால் 500 சொல்லியிருந்தார். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் ஏதாவது கவர் பண்ண மறந்துருந்தேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த வாரம் அதை கவர் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.